خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை என்ற பெயரிலே இந்த சமுதாயத்திலே நுழைந்துவிட்ட சில கட்டுக்கதைகளை கடந்த 3 நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்ற திருக்குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் என்ற பெயரிலே நிறைய கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இறந்தவர்களுடைய ஆவிகள் இங்கே வரும், நம்ம பேசுறதை கேட்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது எந்த வகையில் தவறானது என்பதை நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தவர்களுடைய உயிர்கள் அல்லாஹ்விடத்திலே பச்சை நிறத்து பறவை கூட்டினுடைய வடிவத்திலே சொர்க்கத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். அரசுக்கு அடியில தொங்கவிடப்பட்டிருக்கிற கூடுகள்ல அடைக்கலமாகிவிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்கள தவிர மற்ற நல்லவர்கள்லாம் என்ன செய்வாங்க, மற்ற கெட்ட அடியார்கள்லாம் என்ன செய்யப்படுவாங்கன்னு கேட்டா கபூர்ல வேதனை செய்யப்படுவாங்க, அல்லது கபூர்ல அவங்களுக்கு உள்ள பாக்கியத்தை எடுத்து காட்டப்படும், தூங்க வைக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனுடைய சில செய்திகளை பார்த்தோம். இந்த கபூர்ல வேதனைகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இன்னும் சில ஹதீஸ்களும் இருக்கின்றன. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, கபூர்ல வேதனை இல்லைங்கிற கருத்து தரக்கூடிய ஹதீஸ்களும் உண்டு. அதனால இதை முதல்ல ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டையும் இணைத்து ஒரு முடிவுக்கு வர முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சில கபர்களை கடந்து செல்கிறார்கள். அந்த கபர்ல 6 7 4 பேர் 6 பேர் 7 பேர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை நம்பர்னு சொல்ல முடியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த கபர்ல அடக்கப்பட்டவர்களை பற்றி யாருக்கு தெரியும்? இந்த சஹாபாக்கள்ட்ட கேட்கிறாங்க. பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல 5-6 கபர் இருக்கிறது. இந்த கபர்ல அடங்கி இருக்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, ஆமா, அவங்க இணை கற்பிக்கிறவர்களா இறந்து போனவங்க, முஸ்லீம் கபர் இல்லது, இணை கற்பிக்கிறவர்களாக இறந்து போனவங்களுடைய கபர்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மனித குலம் இந்த கபர்கள்ல சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. நீங்கள் இறந்தவர்களை அடக்க மாட்டீர்கள் என்று நான் பயப்படாவிட்டால் இந்த அதாபை உங்களுக்கு கேட்கறதுக்கு நான் துவா செஞ்சிருப்பேன். இந்த கபூர்ல செய்யற வேதனைய உங்க காதுல விளங்குற மாதிரி கேட்க வைக்க நான் துவா செய்ய நினைக்கிறேன். அப்படி கேட்டீங்கன்னு வைங்க, முன்னாடி நம்ம யாரையும் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருவீங்க. அதனால இந்த அடக்கம் பண்றதை விட்டுருவீங்க என்று பயந்து கொண்டுதான் நான் இந்த கபூர்ல நடக்கிற வேதனையை உங்களுக்கு கேட்கணும் என்று நான் துவா செய்யல. எனக்கு கேட்குது, அவங்களுக்கு கேட்குது. இந்த கபூர்ல உள்ள ஆளுக்கு வேதனை செய்யப்படுறது இது உங்களுக்கும் கேட்க வைக்கணும் நான் விரும்புறேன். ஆனால் கேட்க வைக்கிறதுக்கு நான் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு அதை அவன் ஏற்றுக்கொண்டானேயானால் அப்புறம் யாரும் அடக்க மாட்டீங்க, மேலே வச்சுக்கிட்டா சேஃப்டியா இருக்குன்னு நினைச்சிருவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்துல கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு திருப்பி ஒரு 3 தடவை சொன்னார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 5112வது ஹதீஸில் இருக்கு. இதுல என்ன விளங்குது? இறந்தவர் கபர்ல வேதனை செய்யப்படுறான்னு விளங்குது. இறந்தவருக்கு கபரில் வேதனை இருக்கிறது. அதே மாதிரி 2 கபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. நிறுத்தி என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல 2 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, இவங்க வேதனை செய்யப்படுறாங்க. இவங்க பெரிய பாவத்துக்காக வேதனை செய்யப்படல, 2 சின்ன பாவம் செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கோல் சொல்லிட்டு போனாரு, ஒருத்தர் சிறுநீர் கழிக்கும் போது மறைவா சிறுநீர் கழிக்க மாட்டாரு, எல்லாரும் பாக்குற மாதிரி சிறுநீர் கழிப்பாரு. இந்த மாதிரி தப்பு செஞ்சவரும் கோல் சொன்னவரும் தான் உள்ள வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிச்ச மட்டை எடுத்து சொல்லி 2ஆக பிளந்து ஒரு மட்டையை ஒரு கபர்லையும் இன்னொரு மட்டையை இன்னொரு கபர்லையும் வைத்து இது காய்ந்து போற வரைக்கும் அவங்களுடைய வேதனையை அல்லாஹ் லேசாக்க கூடும் என்று நான் நம்புறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல என்ன வளருது? கபருக்குள்ள வேதனை இருக்குன்னு வளருது. கபருக்குள்ள உள்ளுக்குள்ள எப்படி சொர்க்கத்தை காட்டப்படுதோ, அந்த 70க்கு 70 விஸ்தீர்ணப்படுத்தப்படுகிறதோ,
அவனுக்கு கிடைக்கிற இன்பங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறதோ, தூங்க வைக்கப்படுகிறதோ நல்லடியார்களுக்கு. அதே மாதிரி கெட்டவங்களா இருந்தா அடி, உதை, தண்டனை எல்லாமே இருக்கிறது. அதனுடைய வேதனை செய்யப்படுதுன்னு அதை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 216, 218, 1361, 1378, 6052, 6055 இதையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம இதை என்ன விளங்குறோம்னு கேட்டா, இறந்தவர் வந்து இந்த உடலை கொண்டு வச்ச உடனே அவருடைய ரூஹு அங்க கொடுக்கப்பட்டு விடுகிறது. அது இருந்தா வேதனை செய்யப்பட முடியும், கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்க முடியும் சொன்னாலும், இன்பத்தை காட்டப்படுதுன்னு சொன்னாலும், தூங்குன்னு சொல்றதா இருந்தாலும், அல்லது உதைக்கிறதா இருந்தாலும், உள்ளது என்ன இருக்குன்னு உங்களுக்கு இந்த பிடிச்ச உயிர் அங்க கொண்டே வைக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்படித்தானே விளங்க வேண்டி இருக்கிறது. அப்ப கபருக்குள்ளதான் அந்த நம்ம மனிதர்களுடைய ரூஹு எங்க போகுதுன்னு கேட்டா, சுகதாக்களுடைய ரூஹு வந்து நேர சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்படுறது, அது வேற விஷயம். மற்றவங்களுடைய ரூஹா இருந்தால் அது கபருக்குள்ள கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு சுன்னத்தை கற்று தந்திருக்கிறாங்க. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. என்ன சுன்னத்து என்றால், நம்ம ஒரு கபர்ஸ்தானுக்கு போறோம், அவங்களுக்கு சலாம் சொல்ல சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். மூமின்களே, உங்களுக்கு சலாம் உண்டாவட்டுமாக, நாங்களும் உங்களோட வந்து சேர்ந்துருவோம் சீக்கிரத்துல அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிம்ல 367வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னொரு துஆவுல பெரிய துஆவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க 1618. இன்னும் நிறைய இருக்கிறது. அப்ப கபருக்கு நீங்கள் சென்றீர்களேயானால் அந்த இடத்தில் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க என்றால், அங்க வந்து அவங்களுடைய உயிர் இருக்குன்னு அர்த்தம். கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே, அவங்களுடைய உயிர் அங்க இருக்குது, உயிரோட அவங்க இருக்கிறாங்க, நீங்க சலாம் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அதுல வருகிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து வரும் பொழுது, இறந்தவர்களுடைய உயிர் நம்மிடமிருந்து எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட உடனே திருப்பி கொடுக்கப்படுதுங்கிறது விளங்குதிலிருந்து. இந்த ரூஹ் எங்க போகுதுங்கிறத நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அதை இறந்தவர்கள் கேட்குமா கேட்காது அந்த டாபிக் நம்ம போகல. நம்மிடமிருந்து எடுக்கப்படுற ரூஹ் எங்க போகுது, சுகதாக்களுடைய ரூஹ் போறதை முடிவு பண்ணிட்டோம். ஷஹீது இல்லாத மற்ற நல்லவங்க கெட்டவங்களுடைய உயிர்கள் எங்க கொண்டு செல்லப்படுதுன்னா கபருக்கு தான் கொண்டு செல்லப்படுதுங்கிறது விளங்கி போச்சு. இப்ப இதுல நிறைய டவுட் இப்ப வரும். அது அறிவு ரீதியாகவும் வேற சில காரணங்களினாலையும் இந்த கபர் விஷயத்துல நிறைய ஆட்சேபனைகள் வரும். ஒரு ஆட்சேபனை என்னன்னு கேட்டா, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், கபர் வேதனை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம எல்லாம் இருக்கிறார்கள். அதாவது கபூர்ல வேதனை என்று சொல்வது வந்து குர்ஆனுக்கு மாற்றமானது. கபூர்ல எல்லாம் வேதனை எல்லாம் கிடையாது, நேர ஜட்ஜ்மெண்ட் தான். முடிஞ்சவொன்னு என்ன செய்வான், அல்லாஹ் கையில வச்சிருப்பான். அதுக்கப்புறம் மனுஷர் வந்த பிறகு அல்லாஹ் வந்து நல்லவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், கெட்டவங்களுக்கு நரகத்தை கொடுப்பானே தவிர ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தண்டனைங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால கபரே கிடையாது, இது குர்ஆனுக்கு மாற்றம் அப்படின்னு சில பேர் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது சில பேர் சரி கண்டு கொண்டும் இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, யாசீன் சூராவுல 36வது சூரா யாசீன்ல 52வது வசனத்துல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, காபிர்கள் அவங்க கபூர்ல இருந்து எந்திரிப்பாங்க. காபிர்களை பத்தி அதுல பேசப்படுகிறது. பேசும்போது அவங்க கபூர்ல இருந்து எழுப்பப்படுவாங்க. எப்ப மகசர்ல சூறு ஊதப்பட்ட உடனே உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப உயிராக்குமான்ல அல்ல, அப்ப வந்து எல்லாம் அவங்க கபூர்ல இருந்து எந்திரிப்பாங்க. இந்த காபிர்கள் கபூர்ல இருந்து எழுந்து கொண்டு என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, யா வைலனா மம்ப அசனா மின் மர்கதினா ஹாதா, நாங்கள் இங்க தூங்கி கொண்டிருந்தோமே, இங்க இருந்து எங்களை எழுப்பியவன் யார் அப்படின்னு கேட்பார்களாம். அப்ப அவர்கள் கபூர்ல வேதனை செய்யப்பட்டாங்கன்னு வைங்க, தூங்கிக்கிட்டு இருந்தாலே ஏன் எழுப்பினு கேட்பாங்க, நல்ல வேலைக்கு எழுப்பி விட்டியன்னு கேட்பாங்க. கபருக்குள்ள அவர்கள் அடி வாங்கி ஒத்த வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஆளை எழுப்பி விட்டோம்னு சொன்னா அவன் என்ன சொல்ல மாட்டான், ஏன்டா தூங்குன ஆளை எழுப்புனு கேட்பானா, கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்றான், கபூர்ல இருந்து எந்திரிக்கும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது 36வது சூராவுல 52வது வசனம் சொல்லுகிறது, யா வைலனா மம்ப அசனா மிம்மர்கதினா ஹாதா, எங்களுடைய இந்த தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவன் எவன், எவன் எழுப்புனா அப்படின்னு கேட்பார்கள். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாந்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, கபூர்ல வேதனை செய்யப்பட்டு இருந்தா, கபூர் வேதனைன்னு ஒண்ணு இருந்தா இந்த வார்த்தையை அவன் சொல்லுவானா? அடி உத வாங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டோம்னா, நல்ல வேலைக்கு எங்களுக்கு அடி வாங்கிட்டு இருந்தோம், இப்பதான் தப்பிச்சவங்கள சொல்லுவான். அவன் தூக்கத்துல இருந்து எழுப்புனீங்கன்னு சொல்றானப்பா, அப்ப இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். மேலும் குர்ஆன்ல எங்கேயுமே கபூர்ல வேதனை இருக்குன்னு சொல்லப்படல.